தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். விப்ரோவிலிருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விப்ரோ ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, விப்ரோவிலேருந்து ஒர்க் இன்டிகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம், அதாவது WILP 2024க்காக தான் கொடுத்துருக்காங்க. பேன் இந்தியாவுக்கு இந்த அப்ளிகேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு ஒரு ஐடி ஜாப் தான், என்ட்ரி லெவல் கெரியர்ஸ் தாங்க. சிடிசியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 15,488 ரூபா பெர் மந்த் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் இயர் ஸ்டைஃபண்டுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, 488 ரூபா இஎஸ்ஐ. செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, 553 ரூபா இஎஸ்ஐ எடுப்பாங்க. மூணாவது வருஷம் உங்களுக்கு 19,000 ரூபா கையில் கொடுப்பாங்க சேலரி. ஃபோர்த் இயர் வந்து உங்களுக்கு 23,000 ரூபா கையில் சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பெர்மனெண்ட் 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பெர்மனெண்ட் ஜாப் ரோலில் என்ட்ரு ஆவீங்க. உங்களுக்கு அடிஷ்னல் போனஸாக ஜாயினிங் போனஸ் வந்து ஒரு 75,000 கொடுக்குறாங்க. இந்த ஜாயினிங் போனஸ் மட்டும் உங்களுக்கு ஒன் டைம் தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போது இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th பாஸ் பண்ணிவிட்டு 60% வந்து உங்களோட டிகிரியில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், 2023-24 இந்த 2 இயர் பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏங்க, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிஏ முடித்தவங்க. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடித்தவங்க. பிஎஸ்சியில் எலிஜிபிள் ஸ்ட்ரீம்ஸ் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, மேக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஃபிசிக்ஸு. இந்த டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த அரியர்ஸும் உங்களோட டிகிரியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட 6th செமஸ்டர் வரைக்கும் இருக்க மார்க் ஷீட் மட்டுமே போதும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷ்னல் கேப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவுண்ட் 1ல். இதில் ஒரு 4 செக்ஷன் இருக்குது. வெர்பல், அனாலிட்டிக்கல், குவான்டிடியூட் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு 80 மார்க்குக்கு. அடுத்து ரவுண்ட் 2 பொறுத்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்டும், ரவுண்ட் 3 பொறுத்தளவுக்கு ஒரு HR டிஸ்கஷன் ரவுண்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரவுண்டையும் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் சொல்கிறாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி 4 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விப்ரோ ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்லேயும் கேளுங்கள்.